வீடியோ பார்த்துருப்பீங்க. இனிமேல் பஞ்சப்பூர்லேருந்து மருதமலை வரைக்கும் டைரெக்டாக பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. எஸ் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட் எங்கே இருக்கோன்னா மாபெரும் பேருந்து நிலையம் பஞ்சப்பூர், தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஏசி பஸ் ஸ்டாண்ட். ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பஞ்சப்பூர்லேருந்து இந்த ரூட்டை யாரையுமே கவர் பண்ணது இல்லைங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்ண போகிறோம். ஒன் அண்ட் ஒன்லி கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். பட் பஞ்சப்பூர்லேருந்து போக போகிறோம். இது வரைக்கும் சென்ட்ரல்லேருந்து போயிருப்போம், இல்லை சத்திரத்துலேருந்து போயிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பஞ்சப்பூர்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கேருந்து எதில் போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. நார்மல் ஃபேரா இல்லை எக்ஸ்ட்ரா ஃபேர் வாங்குறாங்களா, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 1-to-1 சர்வீஸ். கரூர் எங்கேயுமே நிற்காத மாதிரி பார்த்துருக்கேன். அந்த வண்டியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம ரேக் வந்து 3rd பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. அப்படியே நம்ம போகலாங்களா? வாங்க. யாருன்னு தெரியல, சந்தில் நிற்கிறாங்க. மக்களே, இங்கே எதுக்கு வந்தேன்னா நம்ம மருதமலை பிரான்ச்சுங்க. சிறுவாணி சிட்டியில் வந்து நைட்டு கிளம்பி விடிய காலில் ஒரு 7 மணிக்கு வருவார். ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. இது வந்து BS3 ரீபில்டு. ஆனால் பார்க்குறக்கு எப்படி இருக்குது, BS6 மாதிரி இருக்கலைங்க. இது வந்து வால்பாறை பிரான்ச்சில் இருந்துச்சு. அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம பிரான்ச்சுக்கு வந்துச்சுங்க மருதமலை. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மக்களே. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாமே இங்கே தாங்க இருக்கும். ஸோ அங்கே ஒரு வந்து நான் ஸ்டாப்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ நான் ஸ்டாப் ஃபேர் எவ்வளோ வருது, எக்ஸ்ட்ரா தான் வரும் கண்டிப்பாக. பார்க்கலாம் வாங்க. சீட் இருக்கணுங்க முக்கியமாக. சீட்லாம் இருக்குது. இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி ரிவர்ஸ் எடுக்க போகிறாங்க மக்களே. சூப்பராக இருக்காதுங்களா? நாங்கள் அப்படியே ஏறலாம் வாங்க மக்களே. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஸ்கேனர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அடுத்த வண்டியில் தான் போய் ஆகணும். ஏன் கரூர் பிரான்ச்சில் ஏன் ஒன்றும் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணலன்னு தெரியலைங்க. மோஸ்ட்லி எல்லா வண்டியும் நான் ஸ்கேன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த வண்டி என்ன நம்பரு, கரூர் பிரான்ச் 2 TN45 N4440. ஸ்கேனர் இல்லைன்ட்டாங்க மக்களே ஃபஸ்ட்டு. அப்படியே இந்த வண்டி கிளம்புதுங்க. UPI இல்லைன்ட்டாங்க. மன வருத்தமாக போச்சுங்க. நானே எல்லா வீடியோவில் சொல்லுவேன், நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போக வேணாம், நம்ம TNSC வந்து ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சின்னு பார்த்தா இங்கே வந்து டவர் இல்லைன்னு சொல்கிறாங்க பஞ்சப்பூரில். எனக்கு தெரில, நான் இப்போலாம் பே பண்ணியா சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் பே ஆச்சு. ஏன்னு தெரிலைங்க. ஆக்சுவலி மக்களே, நம்ம வண்டி 10 மணிக்குங்களாம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணி இதிலே போயிடலாமா? அதான் பார்க்குறேன். ஒன்றும் கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு அப்புறம் நம்ம வண்டியிலே போயிடலாம். சரி பார்க்கலாம் இருங்க. இன்னும் நான் டின்னர் வேறு சாப்பிட்டு முடிக்கலைங்க. பசிக்குது. சாப்பிட்டு அப்புறம் வருவோம் மக்களே. ஒரு மணி நேரம் தான் எனக்கு. அப்படியே இங்கே வைப் பண்ணிட்டு நம்ம வண்டியை ரசிச்சுட்டு நம்ம வண்டியிலே போயிடலாங்க. மருதமலை பிரான்ச் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் வண்டி எடுத்ததில்லை நம்ம. அந்த வண்டியும் மருதமலை பிரான்ச் தாங்க. பார்ப்போம். காந்திபுரம் வந்துருச்சு பார்த்தீங்களா? சூப்பரு. மக்களே, இன்றைக்கி நம்ம சிறுவாணி சிட்டில் தான் சில்லாக பறக்க போகிறோம். இன்னும் பெர்மிஷன் கேட்கல. ஆனால் இந்த வண்டியில் தாங்க போகிறோம். 9:50க்கு எடுக்கிறாங்க. டேரெக்டாக மருதமலைக்கே போகுங்க. பட் நம்ம காந்தியூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. ரெகுலர் காலையில் வர டைமிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க மக்களே. த லெஜண்ட் திருச்சி கூடலூர் பிளாக் பேர்ல்ஸ் தாங்க. சரி,
இதெல்லாம் ஒரு நாள் ரொம்ப நாளாக கவர் பண்ணணும் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. பட் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்காக எடுக்கலாங்க. சரிங்களா? தலைவர் இங்கே இருக்காருன்னா அப்புறம் நம்ம ஹில் ஸ்பீன் எங்கே இருப்பார்? அவர் இதுக்கு முன்னாடி தான், இதுக்கப்புறம் தான் வருவார் ஹில் ஸ்பீனு. பார்ப்போம், வந்தால் பார்க்கலாங்க. சரிங்களா? வா 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 பஞ்சப்பூரில் நம்ம கூடலூர் வண்டிங்க வேறு லெவலில். எஸ், அப்படியே ரேக்லேருந்து எடுத்து அங்கே போட போகிறாங்க. BS3ங்க ரீபில்டு, அதனால தான் இப்படி போட்டு திருப்புறாரு. BS6னால் ஸ்மூத்தாக திருப்பி இருப்பார். எஸ், வண்டி வருது பாருங்க. எஸ் மக்களே, வட்டுங்க நம்ம வண்டி. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. இப்போ தான் வந்துச்சு, 5 நிமிஷத்தில் ஃபுல் ஆகிட்டாங்க. எஸ் மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS3 ரீபில்டு. ஆனால் பார்க்குறதுக்கு BS6 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அசோக் லேலண்ட் KMS கோச்சஸ் தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் வரைக்குங்க. காலைல மருதமலை வரைக்குமே போகுங்க சர்வீஸு. எஸ், பஞ்சப்பூர்லேருந்து கரெக்டாக 9:35க்கு கிளம்பியாச்சுங்க. எஸ் மக்களே, BS3யோட இன்ஜின் சவுண்ட் எப்படிங்க? அதை விட பாட்டு சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மியூசிக் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி மக்களே, பஞ்சப்பூர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 160 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பஞ்சப்பூர் வரைக்கும் 165 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பஞ்சப்பூர்லேருந்து எப்படி ரூட்டு ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பஞ்சப்பூர்லேருந்து ஃபஸ்ட்டு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்க. சென்ட்ரல்லேருந்து ரெகுலராக சத்திரம் போய் அப்படி தான் போகுது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 5 கிலோமீட்டர் என்னமோ எக்ஸ்டெண்டாக இருக்குங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்குது சென்னை பைபாஸுங்க. இப்படியே நம்ம கீழே இறங்கி சென்ட்ரல் போயிட்டு அப்புறம் சத்திரம் போய் சத்திரத்துலேருந்து ரெகுலர் ரூட்டு தாங்க. குளிர்தலை, கரூர், வெள்ளக்கோயில், காங்கயம், பல்லடம் அந்த வழியாக நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் வருங்க நம்ம கோயம்புத்தூர் டு திருச்சி. கோயம்புத்தூர் காந்திபுரம் 3:30லேருந்து 3:45க்குள்ளே போய் ரீச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க.
பிகாஸ் 3:45 அதாவது 3:45க்கு காந்திபுரம் டு மருதமலை அங்கே பஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் தான் ஆகணும். உண்மையிலேயே நம்ம குருவை பற்றி சொல்லி ஆகணுங்க. 2 பேரும் செம்ம டைப்புங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டேன் இப்படி எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க திடீர்னு ஸ்பார்க் ஆகி நீங்கள் தானே தம்பி அந்த தஞ்சாவூர் வீடியோ போட்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாண்ணா நம்ம தான் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்ல வைப்பில் ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதுவும் சாங்கை பற்றி சொல்லவே வேணாங்க. அண்ணன் சூப்பராக பிளேலிஸ்ட் வச்சுருக்காரு. எல்லாமே 80s 90s. இந்த நைட் ட்ராவலுக்கு செம வைப்பாக செட் ஆகி போயிட்டுருக்குங்க. எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கீழே இறங்கினா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. அப்படியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. மக்களே திருச்சியிலேருந்து காந்திபுரத்துக்கு 173 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் சட்டருக்கு வந்து கரெக்டாக 10:10 எடுக்கிறாங்க. ஷார்ப் 10:55க்கு நம்ம குளிர்தலை வந்தாச்சுங்க. மக்கள் இந்த ரைட் சைடு போனால் முசிறிங்க. இந்த முசிறியும் குளிர்தலையும் அவ்வளோ சேர்ந்தாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
எஸ், நம்ம பிளாக் பல்ஸ் பறந்துட்டாருங்க. எஸ் மக்களே, நம்ம கரூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கமே வந்தாச்சு. 12 மணிங்க கரெக்டாக. கரூர் ஷார்ப்பாக 12 மணிக்கு வந்தாச்சுங்க. எஸ், சொன்ன ஒரு 121 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம கோயம்புத்தூருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 o'clock ரீச் ஆகும் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. உன்னை நெக்ஸ்ட் நமக்கு அப்பா நெக்ஸ்ட் வெள்ளை கோயில் தாங்க. எஸ், 127 கிலோமீட்டர்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. ஊட்டிக்கு ஒரு 213 கிலோமீட்டர்ஸ், ஈரோட்டுக்கு ஒரு 67 கிலோமீட்டர்ஸ். இந்த லெஃப்ட் ரைட்டில் போகிறதாங்க ஈரோடு ரோடு. இந்த முனியப்பன் கோயிலில் தான் டைவர்ஷன் ஆகுங்க. அப்பா வண்டி ஆக்சிடென்ட்டுங்க ஆப்போசிட்டில். ஐயோ, ஒரு திருச்சி வண்டி அப்படியே கிளாஸ் அப்படியே உடஞ்சிருக்கு.
ஒரு 1:45 பிரேக் ஸ்டாப்புங்க. செம கூட்டமாக இருக்குது, பார்க்கலாங்க. ஒரு காஃபி குடிச்சு அப்படியே கிளம்பலாங்க. மணி கரெக்டாக 2 போகுதுங்க. எஸ், பஸ் அங்கே நின்றுருக்குங்க. மக்களே, ஒரு செம டயர்ட்னஸ்ஸுங்க. எனக்கு 2 நாளாக உட்காந்துட்டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறனால அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது. அதுவும் இன்றைக்கி அதுவும் நம்ம பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னு தெரில, பிகாஸ் முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு படுத்துட்டுலாம் இருந்தாங்களா. ஸோ அதனால் சத்தியமாக முடியலைங்க. ஸோ நம்ம காந்திபுரம் போய் எண்டுக்காடு முடிச்சிடலாங்க. அண்ட் வண்டி டைமிங் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே 9:40க்கு நம்ம கலைஞர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூரில் எடுத்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம மருதமலை ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே ரீச் ஆயிருங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்கு மருதமலையில் எடுத்து நம்ம காந்திபுரம் 3 மணிக்கு வருவாங்க. சிங்கநல்லூர் எத்தனை மணிக்குன்னு தெரியல, ஆனால் காந்திபுரம் 3 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock நம்ம பஞ்சப்பூர் ரீச் பண்ணிடுவாங்க. இதுதான் டைம் ஷெடியூலு. மொத்தமாக பஞ்சப்பூர்லேருந்து காந்திபுரத்துக்கு 173 ரூபாங்க. அது மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம பல்லடம் போயிட்டு பல்லடம், சூலூர் அதெல்லாம் போயிட்டு நம்ம காந்திபுரத்தில் எண்டுக்காடு முடிச்சிடலாங்க. எஸ், 2:10க்கு பல்லடம் வந்தாச்சுங்க. அண்ணன் டிரைவிங் சூப்பருங்க. பட் நான் ஸ்பீடை கணக்கு வைக்க முடியலைங்க. அங்கேயும் ஓட மாட்டேங்குது. என்கிட்ட டிவைஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நெட்வொர்க் வேறு இஷ்யூ ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்பீட் லாக் இருக்காது நம்ம வண்டிக்கு. தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70 to 80 தான் போனார். அதுக்கு மேலே ஸ்பீட்லாம் போகலைங்க. சிங்காநல்லூர் கரெக்டாக 2:45க்கு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துக்கலாங்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகிறாங்க மக்களே. கரெக்டாக 2:45க்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ கூட ஒரு பஸ் இருக்குங்க கம்பத்துக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க 24 மணி நேரமும் திருச்சிக்கும் மதுரைக்கும். காந்திபுரம் முன்னாடி நம்ம அரும்புக்கோட்டைங்க பொள்ளாச்சி பிரான்ச் வண்டி பொள்ளாச்சி போகிறார். இப்போ இங்கே பார்த்தீங்களா மக்களே, நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்கல்ல 100 பஸ்ஸில், அதில் இந்த ஒரு வண்டிங்க 2:50க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் 2 சிங்கிள் அடிக்கிறாங்க, கோயம்புத்தூர் டு மதுரை, மதுரை டு கோயம்புத்தூர். எஸ், நம்ம அப்படியே காந்திபுரம் போகிறதாங்க.
நீங்கள் மருதமலை போகணுன்னா கரெக்டாக ஒரு 4 மணிக்கெல்லாம் சூப்பராக போயிடலாங்க. 4 to 4:30 காலைல ஃபஸ்ட்டு தரிசனத்தை பார்க்கலாம். இந்த வண்டியில் திருச்சியிலேருந்து நீங்கள் மருதமலை வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா காந்திபுரம் வரைக்கும் ஒரு டிக்கெட்டு, அப்புறம் அங்கேருந்து மருதமலைக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்காகவே சுங்கம் டிப்போ 1, 2 ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவாக காட்ட போகிறேன். அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குங்க. எஸ், மருதமலைக்கு கரெக்டாக 19 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. சுங்கம் 1, சுங்கம் 2 பாருங்கள். எஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷனுங்க. இப்போ கூட பாருங்கள் நம்ம ஜங்ஷனில் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. எஸ், ஃபைனலாக நம்ம உப்பிலிப்பாளையம் பிரான்ச் வழியாக பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. அப்படியே கீழே ரைட்டில் டர்ன் ஆயிடுவோம். இப்போ ஃபுல்லாமே மஃப்சல்லாம் எதுவுமே இருக்காதுங்க, எல்லாமே லோக்கல் வண்டி. சேலம் வண்டி வேணால் நிற்குங்க, மஃப்சல் ஏசி பார்க்கலாம். பட் அதுக்குள்ள நம்ம டேர்ன் ஆகிட்டோமே. நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ. நன்றிண்ணா. வாங்க வாங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. காந்திபுரம் தம்பி, இந்த கடைசியில் இந்த திருச்சூர் போகிறது இறங்கிங்க, வாங்க பஸ் ஸ்டாண்டு போகுது. எஸ், ஃபைனலாக காந்திபுரம் வந்தாச்சுங்க. அது அருமையான பயணம். நம்ம பிரான்ச் வண்டி மருதமலை, புது வண்டி நம்ம தான் கவர் பண்ணுறோம். சூப்பரில். எஸ், வண்டி அப்படியே கிளம்பிடுச்சுங்க. உன்னை அங்கே போய் சீட்டு எடுத்துகிட்டு மருதமலை போயிடுவாங்க. பாய் பாய். எஸ், ஒரு அருமையான பயணம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக முடிச்சாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. இனிமேல் பஞ்சப்பூர்லேருந்து மருதமலை வரைக்கும் டைரெக்டாக பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பஞ்சப்பூரில் 9:30க்குங்க. ஸோ இந்த பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு எண்ட் டு எண்ட் கவர் பண்ணியிருப்போம். நம்ம பஞ்சப்பூர்லேருந்து மருதமலை வரைக்கும் போக முடியல. ஸோ காந்திபுரத்துலேயே இறங்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.